ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் பைனான்ஸில் இருக்கக்கூடிய p2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நாம் USD டாலரை பை பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பை பண்ண அந்த USD டாலரை இன்னொரு பைனான்ஸ் யூஸருக்கு எப்படி நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அதுவும் எந்தவித ஃபீஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி நம்ம சேனலுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், பைனான்ஸில் இருக்கக்கூடிய இந்த p2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் கோயின்ஸை வாங்குவோம், இல்லாட்டி நம்ம விற்போம். ஸோ அப்படி நம்ம வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய இந்த கோயின்ஸால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சம்டே நீங்கள் நாளைக்கு இந்த பைனான்ஸ் p2p ஆப்ஷனை யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம், சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இப்போ அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்லீம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனலில் உங்களுக்கு அப்ளைன் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் எனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படி வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய ஆன்லைன் ஏர்னிங் தொடர்பான வீடியோக்குள்ளே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நம்ம பைனான்ஸை வந்துட்டு பல தேவைகளுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு மணியை வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேறு பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மில் இருந்து வரக்கூடிய விட்ராவில் நம்ம பெற்றுக்கொள்வதுக்காண்டி இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் சில சமயம் வந்துட்டு நாம் மணியை இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம். ஸோ நம்ம ஸ்ரீலங்கா ருப்பியை கொடுத்து நம்ம அது USDயாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வரலாம். ஸோ நான் நேற்று போட்ட வீடியோவிலையும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம அந்த USD டாலரை கொண்டு வரலாம்னு சொல்லி பைனான்ஸுக்குள்ளே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா தான் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம பல சைட்லலாம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த சைட்லேருந்து வரக்கூடிய வித்ராவில் நம்ம பைனான்ஸுக்குள்ளே தான் கொண்டு வருவோம். ஸோ அப்படி அந்த கொண்டு வரக்கூடிய அந்த வித்ராவல் அமௌண்ட்டை எப்படி நம்ம ஸ்ரீலங்கா பேங்குக்கு கொண்டு வரலான்னு சொல்லி அது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இப்படியான ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம பைனான்ஸில் நடக்கிறதால சில பிரச்சனைகள் நமக்கு வரலாம். ஸோ அந்த பிரச்சனைகளை தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இருந்தால் பைனான்ஸ் அப்ளிகேஷனில் p2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கோயின்ஸை பை பண்ணுவோம் தானே. ஸோ நம்ம பை பண்ணக்குள்ளே என்னென்னத்தை நீங்கள் கவனிக்கணும், இல்லை என்னென்ன பிரச்சனைகள் வரலாங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பைனான்ஸை போய் p2p ஆப்ஷனில் நம்ம பைங்கிற ஆர்டர் வந்து கிளிக் பண்ணுவோம், சரியா? ஸோ பை வந்துட்டு நிறைய செல்லர்ஸ்மாக போட்டிருப்பாங்க, நான் ஒரு USD டாலரை இத்தனை அமௌண்ட்டுக்குன்னா ஸ்ரீலங்கா ரூபிக்குன்னா செல் பண்ணேன்னு சொல்லி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் நமக்கு தேவையான ஆர்டரை போய் நம்ம கிளிக் பண்ணி அப்புறம் நம்ம பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணக்குள்ள என்ன நடக்குமா இருந்தால் பைனான்ஸால் டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்துட்டு 15 நிமிஷம் தான் தருவாங்க. ஸோ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா ருப்பியை வந்துட்டு அந்த குறிப்பிட்ட செல்லர் பேங்க் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க தானே. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் நம்ம போடணும். சில சமயங்களில் சில பேர் என்ன செய்வாங்களா இருந்தால் இந்த பைனான்ஸில் சேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் நேற்று இந்த வீடியோ பார்த்து அப்படிங்கிறீங்க, அந்த சேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட்டில் செல்வாங்க என்னென்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த செல்லர் வந்து செல்வார், ஸோ நான் பைனான்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணியை போடாமல் இருக்கு. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, சம்டே நீங்கள் அந்த மணியை போட வேணாம், நீங்கள் நான் இந்த தரக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றுங்க, அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மணியை நீங்கள் போகிறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களாக செல்வாங்க. ஸோ சொல்லி நம்மளை என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் பைனான்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நாமளும் என்ன சொல்லுவோம், ஸோ இந்த ட்ரேடர் வந்துட்டு நல்ல ட்ரேடர், நல்லா பேசுகிறார், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லி ஸோ அவர் தரக்கூடிய புது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நம்ம மணியை அவர் தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிறகு பைனான்ஸ் கீழே பார்த்தீங்களா இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் நோட்டிஃபை செல்லுன்னு சொல்லி ஒரு பட்டன் ஓட்டிங்க. ஸோ அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் அங்கால செல்லற தரப்பில் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு மணி ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நாம சொல்லுவோம், நான் உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணிட்டு இருந்தானே, ஸோ ப்ரூஃபை பாருங்கன்னு சொல்லி நாம சென்ட் பண்ண ரிசிப்டாக காட்டுவோம். ஸோ அவர் வந்து செல்வார், எந்த பைனான்ஸ் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு மணி ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி பைனான்ஸால் ஒரு மாடரேட்டர் ஒரு ஆள் வருவார், அதாவது நமக்கு ஒரு நடுவர் மாதிரி ஒரு ஆள் வருவார், இப்படி ஒரு பேஜ் வருமா இருந்தால். ஸோ அந்த மாடரேட்டர் வந்து செல்வார், நீங்கள் சென்ட் பண்ணதுக்குரிய ப்ரூஃபை காட்டுங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணலைங்கிறதுக்குரிய ஒரு ப்ரூஃபை காட்டுங்க சொல்லி நமக்கு 2 பேர்ட்டையும் கேட்பாங்க. கேட்கக்குள்ள அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை காட்டுவார், அதாவது பைனான்ஸில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை காட்டுவார். இப்படி எனக்கு மணி வந்து ரிசீவ் ஆகலைன்னு சொல்லி நாம் என்னத்தை காட்டுவோம், அவர் நமக்கு புதுசாக அனுப்பின பேங்க் அக்கௌண்ட்டை காட்டுவோம், அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட்டு அனுப்பிங்கன்னு சொல்லி காட்டுவோம். ஸோ அப்போ ஒரு பார்த்துட்டு சொல்லுவார், ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு பைனான்ஸோட லிங்க் பண்ணல, ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தான் அனுப்பிட்டீங்க, ஸோ நீங்கள் அதாவது வெளியே பார்த்துக்கன்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பைனான்ஸில் ஒரு ஆர்டர், அதாவது பை ஆர்டர் ஒன்று நீங்கள் போடுறீங்களாக இருந்தால், அதாவது பை ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணி போகிறீங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க தந்துடுறீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திர நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், சரியா? அவர் என்ன பேங்க் அக்கௌண்ட் தந்திருக்காரோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திர நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஒரு சேட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் மாற்றி தருவாராக இருந்தால் நீங்கள் அதில் பைனான்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அவரை ரிப்போர்ட் பண்ணலாம், சரி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பக்கூடிய மணியை வந்துட்டு அவங்க தந்திரிக்கக்கூடிய 15 நிமிஷத்துக்குள்ளே அனுப்பணும், சரியா? ஸோ 15 நிமிஷத்தை தாண்டி நீங்கள் அனுப்புவீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்தலாம், சரியா? ஸோ ரெண்டாவதாக வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்களாக இருந்தால் நீங்கள் அந்த செல்லருக்கு வந்துட்டு
உங்களோட ஸ்ரீலங்கா மணியை தான் நீங்கள் பே பண்ணுவீங்க, அதாவது பேங்கிங் ஊடாக தான் நீங்கள் மணியை பே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பேங்கிங் ஊடாக பே பண்ணக்குள்ளே நீங்கள் சம்டைம் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் போது நீங்கள் என்னென்னா சில டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது அந்த பேங்கோட பாஸ்புக்கில் வரக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கிரிப்டோ ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு USDT, டாலர் யூஸ் பண்ணால் பரவாயில்ல நினைக்கிறேன், ஸோ அது தெரியல. ஆனால் அந்த கிரிப்டோ சம்மந்தமான எந்த வேர்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. கிரிப்டோ, USDT, பைனான்ஸ், ஸோ அப்படியான வேர்ட்ஸ் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாங்க. ஸோ யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்காக வேண்டிய உங்களை பேங்கில் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் பேங்கில் கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்துட்டு இந்த கிரிப்டோ ரிலேட்டடான வேர்ட் எதுவும் யூஸ் பண்ணாங்க. சரி. ஸோ மூணாவது மிக முக்கியமானது என்னென்னா, நீங்கள் பை ஆர்டர் ஒன்று போடணுமா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான செல்லர் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் நிறைய ட்ரேடர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படியான ஆக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடர் கொடுத்தீங்களாக இருந்தால் அவங்க கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு மணியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் மணியை உங்களுக்கு பேங்குக்கு சென்ட் பண்ண உடனே அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் மாதிரி எப்படி இருப்பாங்களாக இருந்தால் குயிக்காக மணியை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. குறிப்பிட்டது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, 10 அதிகமாக இருக்கும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு மணியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் பேங்கு போட்ட உடனே. ஸோ அப்படியான ட்ரேடர்ஸ் மாதிரி ட்ரேட் வந்து ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் நிறைய ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய சக்ஸஸ் ரேட்டிங் கிட்டத்தட்ட 98-99% இருக்கும். ஸோ அப்படியான ஆக்களை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடை கொடுங்க, அதாவது ஒரு பை ஆர்டர் போடுங்க. ஸோ நான் இப்போ சொன்ன அம்பட்டு விஷயமும் வந்துட்டு நீங்கள் பைனான்ஸில் P2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கோயினை பை பண்ண போகிறீங்களாக இருந்தால் நீங்கள் அம்பட்டையும் வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு பிள்ளை செய்வீங்களாக இருந்தால் அது வந்துட்டு பிரச்சனையே ஏற்படுத்தும். சரியா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பைனான்ஸில் இருக்கக்கூடிய P2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோயினை விற்க போகிறீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது போல், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டில் வந்து வேக் பண்ணியிருப்பீங்க, அந்த சைட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு மணி கிடச்சிருக்கு. ஸோ அந்த மணியை வந்துட்டு டேரெக்டாகவே நம்ம சில சைட்லேருந்து வித்ட்ரா எடுக்கிற மாதிரி பேங்க் வித்ட்ரா எடுக்கலாம். இந்த பைனான்ஸில் எப்படின்னா நம்ம ஒரு ஆளுக்கு அந்த மணியை சென்ட் பண்ணி போட்டு தான் நம்ம வித்ட்ரா எடுக்கணும். அதாவது சென்ட் பண்ணி போட்டு அவரை சொல்லணும் நீங்கள் இந்த பேங்குக்கு மணியை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ அவர் நம்மளோட பேங்குக்கு மணியை சென்ட் பண்ணுவாராக இருந்தால் நம்ம அவருக்கு அந்த கிரிப்டோ வந்துட்டு இந்த USDT அடிக்கலாம், பிட்காயின் அடிக்கலாம், ஏதாவது ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்களாக இருந்தால், நம்ம அந்த P2p ஆப்ஷனில் போய் பார்த்தீங்களாக இருந்தால் 2 மெனு கொண்டு வந்து பை இன்னொன்று செல். ஸோ இந்த செல் மனுவை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் அதில் நிறைய பையர்ஸ் மாதிரி இருப்பாங்க. சரியா. ஸோ நிறைய பேர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த USDT வந்துட்டு இத்தனை ருப்பிக்கு நான் வாங்குவேன்னு சொல்லி அவங்க பை ஆர்டர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி விற்றுக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ அப்படி நம்ம அந்த மணியை செல் பண்ணுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்தால் அவர் செல்வார் சில ரீசனால். ஸோ இப்படி பார்த்தீங்களா ப்ரோ, எனக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நான் இப்போ வெளியே இருக்கேன், நான் உங்களுக்கு மணியை வந்துட்டு பே பண்ணிடுறேன், நீங்கள் டக்குன்னு கிரிப்டோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், நான் வீட்டை போய் இல்லாட்டி பேங்குக்கு போய் உங்களோட மணி நான் போட்டுருவேன். அந்த 15 நிமிஷம் வந்துட்டு அவருக்கு வந்து 15 நிமிஷம் காட்டும். ஸோ அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு இப்போ போடையில நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் வந்து ATMல CTMக்கு போய் தான் நான் மணியை போடணும், இல்லாட்டி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கவரேஜ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய ரீசன் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் நம்பி நீங்கள் மணியை ரிலீஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் நாளைக்கு அவர் உங்களை பிளாக் பண்ணி போட்டு போய்த்துருவார். உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்த காசும் இருக்காது, அவர் உங்களுக்கு காசு தந்திருக்க மாட்டார், அதாவது கொடுத்த கிரிப்டோ உங்களுக்கு திரும்ப வராது, எதுவுமே செய்யலாம். அங்கே சொல்லியிருக்காங்க என்னென்னா, உங்களோட பேங்குக்கு மணி ரிசீவ் ஆகினா மாத்திரம் நீங்கள் மணி, அதாவது உங்களோட கிரிப்டோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பைனான்ஸில் இருக்கக்கூடிய இந்த P2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு மணி வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகுதா இருந்தால், அதாவது வந்துட்டு நீங்கள் பை பண்ணலாம் இல்லாட்டி செல் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டுக்கு நடக்க போகிற ட்ரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கரன்சி. ஸோ லோக்கல் கரன்சி மட்டும்தான் ஒன்று ட்ரான்சாக்ஷன் ஆகும். ரெண்டாவது கட்டமாக தான் வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய கிரிப்டோ வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ பார்த்தீங்களா தான் நீங்கள் பை பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட லோக்கல் கரன்சியை தான் அவர் பேங்க் அனுப்பி போட்டு அதுக்கு ரெண்டாம் கட்டமாக தான் உங்களுக்கு வந்துட்டு அவர் கிரிப்டோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார். அதே போல் நீங்கள் செல் பண்ணக்குள்ளே அவர் வந்துட்டு உங்களுக்கு பேங்குக்கு மணி அனுப்புவார் லோக்கல் கரன்சியை, அதுக்கு ப்ரோவ் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த தப்பி தவறி கூட நீங்கள் அவர் அனுப்புறதுக்கு முன்னுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களாக இருந்தால், அதாவது அவர் சில டைமில் வந்துட்டு அவர் நோட்டிஃபை பண்ணுவார், இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி, அதாவது பேங்க் அக்கௌண்ட் காசை போட்டேன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்பி நீங்கள் போட்டிங்களாக இருந்தால் பிரச்சனை வரும். ஸோ எந்த ப்ரூஃபும் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ வந்துட்டு அவருக்கு தான் அது பெனிஃபிட் அமையும். சரியா. ஸோ எப்பயுமே நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இப்போ மணி வந்துட்டான்னு சொல்லி செக் பண்ணி மணியெல்லாம் வந்தது ப்ரோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அடுத்து வந்துட்டு மிக முக்கியமான பிரச்சனை உண்டு. ஸோ நிறைய பேருக்கு இது நடந்திருக்கலாம். ஸோ எனக்கு இன்ன வரைக்கும் நான் அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணலை. ஸோ மேபி நீ ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் நம்பியிருக்கேன். ஸோ என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நம்ம P2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு USDT டாட்டா வச்சுக்கோமே, USDT நம்ம விக்ரமாக இருந்தால் ஒரு ஆளுக்கு சில டைமில் வந்துட்டு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு ப்ரோ, இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு வெரிஃபிகேஷன் கோட் எடுத்துக்காங்க ப்ரோ, இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டால் எனக்கு பிரச்சனை வந்துருக்கு ப்ரோ, பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஹோல்ட் ஆகிருக்கு மணி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படியான பிரச்சனை எப்படி நடக்குமா இருந்தால், இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரிய கிரிப்டோவை P2p ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு நான் விற்கேன். சரியா. ஸோ விற்கேண்டா
அவர் அங்கே போஸ்ட் பண்ணி பாரு எனக்கு கிரிப்டோ வேணும்னு சொல்லி. ஸோ நான் அவரை காண்டாக்ட் பண்ணி P2Pயில் ஸோ அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், இப்படி என்கிட்ட கிரிப்டோ ஒரு 10 கிரிப்டோ இருக்குது, நீங்கள் நான் விற்கேன், உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கேன்னு சொல்லுவேன். ஸோ அவர் என்ன செய்வாராக இருந்தால் அவர் வந்துட்டு ஒரு ஸ்கேமான அலரிப்பார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் தெரிவாங்க தானே. ஸோ எனக்கிட்ட இந்த ப்ராடக்ட் இல்லாட்டி எனக்கிட்ட இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீயாக தரேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் பண்ணுவோம், அதாவது ஒரு 50,000 ரூபாயுடைய ப்ராடக்ட்டை நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு இல்லாட்டி ஒரு 5,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்பார். இப்படி ஃபேக்கான ஏன்னா ஒரு காலமும் அவர் வந்துட்டு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த நபர் ஃபேஸ்புக்கில் வர நபரை ஏமாத்துற ஒரு ஆளாக இருப்பார். ஸோ அப்படியே ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்களா இருந்தால் கிரிப்டோவில், அதாவது இந்த பைனான்ஸில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சில செல்லோட இருக்க வேண்டிய, அதாவது நம்ம இப்போ யாராவது ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கிரிப்டோ விற்கிறது நம்மகிட்ட வருவான்னு சொல்லி காத்துட்டுருப்பார். ஸோ அப்படி வந்து இப்போ நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு $10 இருக்கு, அதை நீங்கள் வாங்கிங்க ப்ரோன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கொடுக்கேன், அதாவது ஒரு ஆர்டர் ஒன்று போடுறேன். அவர் சரி ஓகே நான் வாங்கிடுறேன்னு சொல்லி அந்த ஆர்டரை கிளிக் பண்ணி இப்போ என்ன செய்வாராக இருந்தால் இப்போ ஒரு ஆளை அவர் ஏமாற்றி வச்சிருப்பார். ஸோ ஃபேஸ்புக்லேயே எங்கேயோ ஒரு ஆளை ஏமாற்றி வச்சுக்கார். ஸோ அவர்கிட்ட இவர் என்ன செல்வாராக இருந்தால் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த $10 நீங்கள் போடுங்க, அதாவது $10 ஸ்ரீலங்கா ரூபியை நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு அந்த அவர் இன்னொரு ப்ராடக்ட்டு இல்லாட்டி சர்வீஸ் ஒன்று பேசியிருப்பேன் தானே, அந்த சர்வீஸை நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ இவரை கதையை நம்பி அந்த ஆள் என்ன செய்வாராக இருந்தால் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த மணியை போடுவார். ஸோ போட்டால் இப்போ டேரெக்ட் லிங்க் எனக்கு யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா தான் எனக்கும் அவருக்கு தான் டேரெக்டாக லிங்க் இருக்குது. அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா இருந்தால் எனக்கு 2 பேருக்கு தான் லிங்க் இருக்குது. அவர் என்ன நம்பி போட்டிருப்பாரா இருந்தால் இந்த இவர் தந்திருக்க பேங்க் அக்கௌண்ட் இவர பேங்க் அக்கௌண்ட் சொல்லி தான் அவர் காசை போட்டிருப்பார். ஆனால் உண்மையாக பார்த்தீங்களா இருந்தால் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இவர் எடுத்து இவர் அவர்கிட்ட கொடுத்து அவர் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருப்பார். ஸோ இதனால் என்ன பிரச்சனை வருமா இருந்தால் இவர் இந்த சர்வீஸை அவர் ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை, சரியா. ஸோ இந்த ஏதோ ஒரு சர்வீஸ் ஒன்று பேசிப்பார் தானே ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட, ஸோ அவருக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை. எப்படியும் இது வந்துட்டு ஸ்கேம் சொல்லி அவர் அதுக்கப்புறம் தெரிஞ்சிட போகுது. ஸோ அது 2ஆம் கட்டம். ஸோ நெக்கி மணி கிடச்சிட்டு தானே, ஸோ எனக்கு மணி கிடச்சுன்னு நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பார்ப்பேன். ஸோ எனக்கு மணி வந்துட்டு கிரெடிட் ஆகிட்டு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இவருக்கு அந்த கிரிப்டோ $10 வந்து ரிலீஸ் பண்ணால் எனக்கு இவருக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு வந்துட்டு ஓகே இதோட முடிஞ்சு. ஸோ இவர் வந்துட்டு லீவ் ஆகிடுவார். ஸோ இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் இவங்க 2 பேருக்கு இடையிலான தொடர்பு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் அவர் வந்துட்டு காசை எனக்கு பே பண்ணிட்டார். ஸோ இவர் பக்கம் ஓகே. ஆனால் இந்த ஸ்கேமரை பார்த்தீங்களாக இருந்தால் இவர் எந்த சர்வீஸும் இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால் வந்துட்டு இந்த ஸ்கேமர் வந்துட்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டை பிளாக் பண்ணுவார், இல்லாட்டி இவர் வந்துட்டு ஃபேஸ்புக்கை விட்டே இந்த ஸ்கேமர் பேத்துருவார். ஸோ இதனால் பாதிக்கப்பட்டது யார், இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ நாளைக்கு இவர் வந்துட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போடுவார், அந்த இப்படி அந்த காசை வந்துட்டு இப்படி ஒரு திருடிட்டாருன்னு சொல்லி இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ளே ஃபேஸ்புக்கில் இவர் இல்லை, ஏன்னா ஃபேஸ்புக்கோட லீவ் ஆகிட்டார், ஃபோன் நம்பரும் வேக் பண்ணாது, ஒன்றும் செய்யாது. ஸோ இவர் வந்துட்டு கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ அடுத்த ஆப்ஷன் இவருக்கு என்ன இருக்குன்னா, இப்படி இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் மணியை ரிலீஸ் பண்ணேன், அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் மணியை போட்டுட்டேன். ஸோ இதான் அவர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி இவர் கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அது எந்த அக்கௌண்ட்டாக இருக்கும், அதாவது P2Pயில் நான் வேக் பண்ணி நான் கொடுத்த, அதாவது பைனான்ஸில் நான் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இவர் மணியை போட்டேன். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இவர் போலீஸில் கொண்டு கொடுப்பார். என்னென்று இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் காசு போட்டேன். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்கார ஆள் தான் வந்துட்டு கல்லன் இல்லாட்டி ஸ்கேமர்னு சொல்லி போடுவார். போடக்குள்ளே நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி உங்களுக்கு பேங்குக்கு கால் எடுப்பாங்க, இல்லாட்டி வந்துட்டு எங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகும், இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இப்படி தான் அந்த பிரச்சனை நடக்கும். இதில் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு கிரிப்டோ செல் பண்ண போகிறீங்களா இருந்தால், அதாவது செல் பண்ண போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் நீங்கள் உங்களோட கிரிப்டோ கொடுத்து போட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் மணியை வாங்கியிருக்கிறது என்னைய பொறுத்தவரைக்கும் பெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சாக்குள்ளே யாராவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி பிஸ்னஸ், இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பைனான்ஸில் சில ஆட்களை நீங்கள் நம்பி, அதாவது நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்பி நீங்கள் ஒர்க் பண்ணுறது பிரச்சனை இல்லை. புதுசாக வர ஆட்கள் சில நிறைய கிக்ஸ் மாதிரி போயிருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா இருந்தால் சில பேர் வந்துட்டு $1 வந்துட்டு ஹை ரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எந்த ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணிக்க மாட்டாங்க, சும்மா ஹை ரேட் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஸ்கேமுக்குரிய ஆக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பைனான்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணும், சரியா. பைனான்ஸ் வந்து சும்மா இருக்காது, பைனான்ஸை வந்துட்டு நிறைய அக்கௌண்ட் பார்த்தீங்களா தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்கள் லோக்கல் இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயலுமா இருந்தால், அதாவது உங்களோட கிரிப்டோ சேவ் பண்ணி நீங்கள் மணியை பெற்றுக்கொள்ளலாம், அது ஒரு ஈஸி இல்லை. பை ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படியான பிரச்சனை நடக்காது. பை ஆப்ஷனில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நம்ம செல் பண்ண போனோமா இருந்தால் இப்படியான பிரச்சனை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இதனால் ஏற்படும், சரியா. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு இன்னும் நடக்கலை, ஸோ நடக்கக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு அந்தளவுக்கு கிரிப்டோலாம் செல் பண்ணுறதுல நிறைய நமக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர் தானே அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்புகிறேன், சரியா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன நினச்சி வந்தனோ அது எல்லாத்தையும் உங்களை ஷேர் பண்ணிப்பேன் சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஒன்று கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிப்பீங்களாக இருந்தால்
நம்மக்கிட்ட ட்ரேடிங் கோர்ஸ் அவைலபிள் ஆகி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்துட்டு ஸோ அது வந்துட்டு கிட்ட நல்ல ஹை குவாலிட்டியான கோர்ஸ் உண்டு ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் கொடுக்குறேன் சரியா ஸோ அது வேண்டாம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா காண்டாக்ட் நம்பர் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன் நன்றி பாய்